விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். இந்த சனிக்கிழமை இரவுனாவே நமக்கு ஸ்பெஷல் தான் இல்லைங்களா? இந்த இரவு நேரத்தில் கேட்கறதுக்கு ஒரு அழகான பாடலை நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கின்றேன். இந்த சுச்சுவேஷன் சாங் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த சாங் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அப்படி தான் ஒரு பாடலை உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கிறேன். அப்படி என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். நம்ம கூட்டமாக இருந்தால் கூட சில நேரங்களில் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நமக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம மனசு ஏதோ ஒரு அமைதி இல்லாமல் தவிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அதுவும் அது ஒரு இரவு நேரமாக இருந்துச்சுன்னா, அப்படியே வீட்டை விட்டு வெளியே போய் இல்லைன்னா வீட்டு மொட்டை மாடிக்கு போய் எங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு நிலாவை தெரியுமோ அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே இந்த பாட்டை போடுங்க, கேளுங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அப்படி இருக்கும் அந்த பாட்டு. அப்படி என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புது ரூட்டில் தான் அப்படிங்கிற பாட்டு தான் நாம் பார்க்க போகிறோம். இது 90களில் வெளிவந்த மீரா படத்தில் இந்த பாட்டு வந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு யார் இசையமைச்சாங்க, யார் எழுதுனாங்க, யார் பாடுனாங்க, அதெல்லாம் நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். நான் இந்த பாட்டு எப்படி உங்களுக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும் இந்த சுச்சுவேஷனுக்கு, உங்கள் தனிமையை போக்குன்னு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். வரிகளை பாருங்களேன். இந்த ராத்திரியில் ஒரு யாத்திரையில் பூடு காத்தும் வருது, நிலவெங்கே சென்றாலும் நிழல் பின்னால் வராதா, நீ வேண்டாம் என்றாலும் அது வட்டமிடாதா, புது ரோட்டுலதான் நல்ல ரோட்டுலதான் நின்றாடும் வெள்ளி நிலவு. எவ்வளோ அருமையான வரிகள் பார்த்தீங்களா? அது புது ரூட்டில் தான் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் போகுது. இப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்மளுடைய சூழலுக்கு பொறுத்த மாதிரி எந்த நீங்கள் சூழலில் இருந்தாலும் இந்த வரிகள் அப்படியே பொருந்தி வரும். நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டு படத்தில் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வரும் அதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இந்த பாடலை சாங்காவது கேட்டிருக்கிறீங்களா? இல்லை படமே பார்த்துருக்கீங்களா? இதில் யார் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இத்தனை நாள் உண்டாச்சு? இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் போய் நிலாவை பார்த்துக்கிட்டே இந்த பாட்டு கேட்கும்போது நான் சொன்னது அப்படியே 100% 100க்கு 100 மேட்சிங்காக அமைஞ்சிருக்கா? அதையும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பாய்.